ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஐபர்டுலோ ஆப், அதாவது இன்வெஸ்ட் ஆப்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். எல்லாருக்குமே தெரியும் RWE, அதுக்கப்புறம் ஹெய்கோ, அந்த மாதிரி ஆப் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆப் பண்ணுறவங்களுக்கு புதுசாக பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து புரியும். புதுசாக பண்ணுறவங்க நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா கீழே இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ சொல்கிற வாய்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இதில் வந்து ஸ்பெசிஃபைன்னு மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபையில் தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரிசையாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 60 நாள் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 60 நாள் இந்த ஆப் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ரன் ஆகாது. அதுக்கு கொஞ்சம் கம்மி டேஸ்லேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 55 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே தான் ரன் ஆகும். சரியா? இப்போது 60 நாள் போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள் உங்களுக்கு ரன் ஆகலாம். அது வந்து அதில் லாஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதில் வந்து வாங்க விருப்பம் இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஒன் வாங்கிக்கோங்க. 60 நாளில் உங்களுக்கு, அதாவது 528 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 158 ரூபா. ஆனால் 60 நாள் கழித்து தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வரும். இது ஆப் ரன் ஆகாதுன்றதுனால இதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வாங்காமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. அதனால் அந்த 528 ரூபா வாங்கிக்கணும். செகண்ட் ஒன்று டிமாண்டு. டிமாண்டில் பார்த்தீங்கன்னா 298 ரூபா. 298 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே நாளில் 447 ரூபா வருது. இதில் அதிகமாக வருது அப்படின்ட்டு ஸ்பெசிஃபையே வாங்காமல் நீங்கள் டிமாண்ட் வாங்க முடியாது. 528 ப்ளஸ் டிமாண்டு வந்து 298, ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. சரியா? ரெண்டையும் வாங்கும்போது ஒன் டேயில் வந்து உங்களுக்கு 447 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் வந்து இப்போ லான்ச் ஆயிடுச்சு. செலிப்ரேட்டில் தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் தான். செலிப்ரேட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிருக்கு. இனிமேல் நெக்ஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு லான்ச் ஆகிட்டே வரும். ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து செலிப்ரேட் வந்து லான்ச் ஆகும். அப்போ வந்து செலிப்ரேட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 450 ரூபா இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு செலிப்ரேட். அதில் வந்து 450 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 607 ரூபா 3 நாளில் வருது. அப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 450 ரூபா தான் நீங்கள் போடுறீங்க, 607 ரூபா வருது. சரியா? இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 107 கிட்ட ப்ராஃபிட் வருது இல்லையா? செலிப்ரேட்டில் 2 லான்ச் ஆகிருக்கு. 450, அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டீங்க. அதில் ஒரு 107 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 157 ரூபா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 690 ரூபா திரும்ப வந்து இன்னொரு செலிப்ரேட் வாங்குறீங்க. அதில் எவ்வளோ வருதுன்னா 966 ரூபா வருது. இது ஒரு நல்ல ப்ராஃபிட். 7 நாளில் உங்களுக்கு வந்துடும் 690. இதிலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? நீங்கள் ஸ்பெசிஃபையில் போட்ட அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு தானே. 528 அதில் வந்து செலிப்ரேட்டில் நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா கம்மியான அமௌண்ட் போட்டு அதிக அமௌண்ட் வருது. இனிமேல் செலிப்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. அதிலேயே 2 ப்ராடக்ட் வந்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் ஒரு 5-6 செலிப்ரேட் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் வந்து இதில் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்போட பேசிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட் வராது. ரெண்டாவது வந்து எல்லாமே கம்மி அமௌண்ட் போட்டால் அதிகமாக வர மாதிரி வரும். 2-3 டேஸ் சைக்கிளில் வரும். அதை வந்து 7 டேஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம். அதை நீங்கள் அந்த ப்ராஃபிட்டில் எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபையில் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கவே வேண்டாம். இந்த ஆப் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் லாஸ்ட்டாக லான்ச் ஆகிற செலிப்ரேட்டில் நாங்கள் வாங்க வேண்டாம்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம அதில் வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டீம் மெயின்டெனன்ஸ் நாங்கள் கரெக்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட். ஒரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆப்பில் கிட்டத்தட்ட 1000 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஒரு ஆப்லேயே. இதே மாதிரி ஒரு மந்த்துக்கு 3-4 ஆப் பண்ணும்போது 4000 5000 எடுத்துடலாம். இதுதான் இந்த மாதிரி ஆப்ஸோட கான்செப்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். தெரியாமல் சில பேர் வந்து மாற்றி வாங்குறீங்க. தெரியாமல் வாங்க வேண்டாம், என்கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க. மற்ற டீட்டெயில்ஸ் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் லான்ச் ஆகும்போது நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கில் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.